ஹரிநாராயண துரித நிவாரண பரமானந்த சதா சிவசங்கர நாளென் செய்யும் வினைதான் என் செய்யும் என்னை நாடி வந்த கோலென் செய்யும் கொடுங்கூற்றியன் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றிடனே. ஓம் அனுமந்தாய வித்மகே வாய புத்திராய தீமகே தந்தனோ மாருதி பிரச்சோத்யாத் பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையே போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் வார ராசி பலன்கள் ஆகஸ்ட் 31 முதல் செப்டம்பர் 6 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை பார்க்க போகிறோம். இந்த வாரம் முழுவதும் வளர்பிறை நாட்கள். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க ராசிக்குள் செல்லலாம். கன்னிராசி அன்பர்களுக்கு வணக்கம். கன்னிராசி காலபுருஷனுக்கு 6வது ராசி. புத பகவான் ஆட்சி உச்சம் பெறும் நிலை அந்த வீடு. ஆனால் இப்பொழுது புத பகவான் தன்னுடைய வீட்டுக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். இதில் என்னென்ன நட்சத்திரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்திரம் 2, 3, 4 பாதங்கள், அஸ்தம், சித்திரை 1, 2 பாதங்கள் உள்ளடக்கிய. உங்கள் ராசிநாதன் எப்படி இருக்கார்? ராசிநாதன் 12க்கு போயிட்டார். 12க்கு போனால் ஒரு பின்னணிவுன்னு சொல்லணும். இல்லை வெளியூர், வெளிநாடு, வெளி மாநிலம் தொழில் நிமித்தமாக போக வேண்டிய சூழ்நிலை இருக்குன்னு சொல்லணும். இல்லைன்னா தேக ஆரோக்கிய குறைவு ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல அப்படின்னு சொல்லணும். இது எல்லாம் தாண்டி புதன் மறைஞ்சாலும் மறைந்த புதன் நிறைந்த தனம்னு சொல்லுவாங்க. புதனை பொறுத்து மற்ற கிரகங்களுக்கு மறைவு எடுத்துக்கலாம், புதன் எடுத்துக்க வேண்டாம் அப்படின்னு ஒரு கணக்கு இருக்குது. ஆனால் ராசியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு 8க்குடைய செவ்வாய் ராசியில் அமர்ந்து சனி பார்வையில் இருக்கார். 8ஆம் இடம் என்பது ஒரு அசிங்கம், அவமானத்தை தரக்கூடிய இடம். இப்போ 8ஆம் இடத்து அதிபதி ராசியில் உட்காரலாமா? உட்காரக்கூடாது. தேவையில்லாத வம்பு, வழக்கு, பிரச்சனை, ஏதாவது டிஸ்பியூட்டு, எவ்வளோ பல தப்புக்கு நமக்கு பிரச்சனை வரும். அதுபோல் அதுவும் சனி பார்வை வேறு, சொல்லவே தேவை. ஏதாவது தேவையில்லாத பிரச்சனைகளில் தலையிட்டு நீங்கள் அதில் உங்களுக்கு பெயர் கெடுவதோ, கால விரையும், கால நேர விரையும், அது பண விரையும், இது மாதிரி ஏதாவது ஒன்று வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எச்சரிக்கையாக இருந்துக்கணும். மற்றபடி உங்களுக்கு மற்ற கிரகங்கள் சாதகமாக இருக்கின்றனவா பாருங்கள். குரு பகவான் உங்களுக்கு 10ஆம் இடத்தில் இருக்கார். குரு பார்வை கோடி நன்மை. 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை குரு பார்க்குது. 6ல் ராகுவே இருக்கிறார். சரி, வேலை விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா? 10க்குடையவன் தான் 12ல் இருக்கார். வேலை விஷயங்கள் சிறப்பாக இருக்குமா? தொழில் விஷயங்கள் எப்படி இருக்கும்? பண வரவு வருது. 10ல் குரு உட்காந்துருக்கார். அப்போ பண வரவு வருதுன்னு சொன்னால் அப்போ தொழில் சிறப்பாக செல்லும். தொழில் பண்ணக்கூடியவர்கள் நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக பாருங்கள். 4க்குடையவன் 7க்குடையவன் 10ல் உட்காந்துருக்கான் குரு. அப்போது 7க்குடையவன்னா நண்பர்கள் அல்லது வாழ்க்கை துணை அல்லது மனைவி, அவங்களுடைய சொந்த பந்தங்கள். 4ஆம் இடம் தாய் வழி சொந்தங்கள், தாய்மாமன் வழி சொந்தங்கள். இவங்க எல்லாரும் ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு சூழல். ஏன்னா 10ஆம் இடத்துல உட்காந்துருக்கார். தொழில் ரீதியாக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. நான் கொடுக்குறேன், நீங்கள் தொழிலை விரிவாக்கம் பண்ணுங்கள், இன்னொரு பிரான்ச்சு ஓப்பன் பண்ணுங்கள் அப்படின்னு அதில் உங்களுக்கு காசு பணம் கொடுத்து அறிவுரையும் கொடுப்பாங்க. நீங்கள் கண்டிப்பாக அதை டெஃபினட்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுவீங்க. பண்ணும் பொழுது உங்களுக்கு நல்ல காசு பணம் கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டுமல்ல, உங்களுக்கு 2ஆம் இடத்து அதிபதி 11ல் இருக்கார்.
இந்த 2-11 லிங்க்கு வந்தாலே சூப்பர் அப்படின்னு சொல்லணும். இப்போ 2 9 11ஆம் இடத்தில் இருக்கிறார் என்று சொன்னால் பண மழை பொழியக்கூடிய காலம். பண வரவு சூப்பராக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், திக்குமுக்காடிடுவீங்க. அப்படி ஒரு வருமானம் வரும் தொழில் பண்ணக்கூடியவர்களுக்கு. பெண்களால் ஆதாயம், சுக்கிரனை பெண்களாகவும் எடுத்துக்க வேண்டியதுதான். பெண்களால் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. அவங்களால பண வரவு, ஆதாயம், குடும்பத்தில் நல்லது நடக்கக்கூடிய ஒரு சூழல். இப்போ 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். நல்ல பொருளாதார மேன்மை, குடும்ப மேன்மை இருக்குது. காசு பணம் நிறைய சம்பாதிப்பீங்க, வீட்டுக்கு நல்ல சம்பாத்தியம், நல்ல பணம் வருதுன்னா இப்போ குடும்பத்தில் அமைதி இருக்கத்தானே இருக்கும், சந்தோஷம் குடிகொள்ளக்கூடிய நிலை. உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் மதிப்பு மரியாதை இருக்கும். வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படக்கூடிய இந்த கன்னி ராசி அன்பர்களுக்கு சூப்பரான ஒரு காலகட்டம். ஒரு வழக்கறிஞர், ஆசிரியர், ஜோதிடர், இதுபோல் வாக்கினை தொழிலாக கொண்டு செயல்படுபவர்களுக்கு பொற்காலம், சாதிக்கக்கூடிய நேரம். உங்கள் காட்டில் மழை அப்படின்னு சொல்லலாம். உங்கள் திறமையை வெளியே கொண்டு வரக்கூடிய ஒரு தருணம். சமூகம் பாராட்டும், பத்திரிகைகள் பாராட்டும், மீடியா பாராட்டும், சமூகமே உங்களை பாராட்டக்கூடிய ஒரு சூழல் ஏற்பட்டுவிடும். ஃபைனான்ஸையே தொழிலாக செய்யக்கூடியவர்கள் நல்ல கொடுக்கல் வாங்கல் சிறப்பாக செய்யலாம், நல்லா வரும். அப்போது இதில் சுக்கிரன் 11 இருக்கார், 10 குடையவன் புதன். அப்போ தொழில் சாணம் எப்படி இருக்கும்னா பத்திரிகை துறை, மீடியா துறை, சினிமா இண்டஸ்ட்ரி, தொலைக்காட்சி இண்டஸ்ட்ரி, வங்கிகளில் பணிபுரிபவர்கள், அரசு கருவூலம், இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு, இது எல்லாமே சுக்கிரன் இன்னும் சொல்லலாம். திருமண மண்டபம், மாலு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுபோல் நிறைய சுக்கிரனுடைய ஆதிக்கம். ஃபேன்சி ஸ்டோர் வச்சுருக்கிறவங்க, சுக்கிரன் அப்படின்னு சொன்னாலே ரொம்ப. இப்போ குரு நல்ல நிலை இருக்கார், புதன் 12 மறைஞ்சாலும் குறை கிடையாது. ஸோ சுக்கிரன் நிலை நல்லா இருக்குது. இப்போ சூரியன் ஆட்சி பெறுகிறார். அப்போது உங்களுக்கு வங்கிகள் பணிபுரியும் அன்பர்களுக்கு கூட ஒரு பொற்காலம். இன்சூரன்ஸு, ஃபைனான்ஸு போன்றவற்றில் பணிபுரியும் அன்பர்களுக்கும் சிறப்பான காலம். மற்றபடி சுக்கிரனுடைய ஆதிக்கம், இன்டீரியர் டெக்கரேஷன் வச்சு பண்ணக்கூடியவர்கள், திருமணத்துக்கு மேக்கப் போடுவாங்கள்ல அவங்க, ஆர்டிஸ்ட்டு, பெயிண்டரு, இவங்களுக்கெல்லாம் கூட பொற்காலம் சிறப்பாக இருக்கும். வேலை வாய்ப்பு கிடைச்சி நல்ல உங்கள் காட்டில் மழைங்க, நல்ல சம்பாத்தியம் கண்டிப்பாக இருக்கும். அப்படி சொல்லக்கூடியவங்க இந்த சுக்கிரன் நல்ல நிலையில் இருக்கிறதுனால இந்த மீடியா, அதாவது சினிமா கொட்டகை, தேட்டர், இவங்களுக்கெல்லாம் கூட ஒரு சிறப்பாக இருக்கும். 2ஆம் இடம் துலாத்தை சொல்லுவாங்க, யூடியூப்னு சொல்லுவாங்க. ஸோ யூடியூப் நடத்துகிறவங்களுக்கும் ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம். பேரு புகழ், அந்தஸ்து கிடைக்கக்கூடிய ஒரு நிலை அப்படின்னு சொல்லணும். மற்றபடி குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடத்துவார்கள். வெளியார் சுப நிகழ்ச்சிகளுக்கு சென்று விட்டு வரக்கூடிய ஒரு சூழல் இருக்குது. 4ஆம் இடத்தை குரு பார்ப்பதால் வீடு வாங்குவதோ அல்லது ஃப்ளாட் வாங்கிறதுக்கோ, எதை சொத்து பத்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ இது அமையப்போகிறது. இல்லை பிள்ளைகளை உயர்கல்வி படிக்க வைக்க வெளிநாடு கூட அனுப்புவீங்க, இல்லை உள்நாட்டில் கூட படிக்க வைக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. தாய் வழி சொந்தங்களால் அனுகூலம், அசையா சொத்துக்கள் மூலம் ஆதாயம், அசையும் சொத்துக்களாலும் வருமானம், வண்டி வாகனங்களால் வருமானமும் வரும். ஸோ இப்படி பல வகையில் உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இது அமையப்போகிறது. இதில் 6ஆம் இடம் பாருங்கள், ராகு அமர்ந்து அஷ்டலட்சுமி யோகத்தை தருகிறார், குரு பார்வையில் இருக்கிறார். அப்போது எதிரிகள் ஓடி ஒளிவார்கள், கடன் சுமை படிப்படியாக குறையும், கோர்ட்டில் கேஸ் எதாக இருந்தால் சாதகமாக தீர்ப்பு வரும்,
இம்போர்ட்டிங் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவர்களுக்கு ஒரு பொற்காலம். வெளிநாடு செல்ல விரும்பும் அன்பர்கள் தாராளமாக செல்லலாம். இந்த 7ல் சனி இருக்கிறார், ஆனால் வக்ரகதியில் இருக்கார். அப்போ 6ஆம் இடத்தில் இருப்பதாக ஐதீகம். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஆனாலும் 9ஆம் இடத்தை சனி பார்ப்பதால் சூரியன் நல்ல நிலையில் இருக்கார், சனி பார்க்குறார் 9ஆம் இடத்தை. தந்தைக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி ஒன்றும் குறை கிடையாது. தந்தையால் உங்களுக்கு யோக பாக்கியங்கள் கண்டிப்பாக உண்டு. மற்றபடி பெண்களால் ஆதாயம். ஏன்னா 7க்குடையவன் குரு. வாழ்க்கை துணை, அது கணவனாக இருந்தால் மனைவியாக இருந்தால் கணவன், அவங்களால ஆதாயமும் இருக்குது, அனுகூலம் இருக்குது. சுக்கிரனும் 11ஆம் இடத்தில் இருக்கார். இப்போ பெண்களால் கண்டிப்பாக வருமானம் ஆதாயம் நிச்சயமாக உண்டு. மற்றபடி பாக்கியமான ஒரு சூழல். 2க்கு 2-11 லிங்க் இருந்தாலே சூப்பருங்க. இப்போ எண்ணிய செயல் ஈடேறப் போகிறது, தொட்டதெல்லாம் தொடங்கப் போகிறது, பண மழை பொழிய போகிறது அப்படின்னு சொல்லலாம். சமூகத்தில் உங்களுக்கு பேரு புகழ் அந்தஸ்து உயர்வடையக்கூடிய ஒரு நிலை இருக்கும். ஆனாலும் ராசியில் 8க்குடையவன் அமர்ந்து சனி பார்வையில் இருப்பதால் கொஞ்சம் டெலிகேட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, டெலிகேட்டாக இருப்பீங்க. ஆனால் மற்ற ஆஸ்பெக்ட்லாம் சூப்பராக போயிட்டுருக்கோம், ஒன்றும் எந்த குறையும் இல்லை. குறிப்பாக எஜுகேஷன், ஹையர் எஜுகேஷன் படிக்கிறவங்களுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. உங்களுக்கு 11க்குரிய சந்திரன் கூட பாருங்கள், ஆரம்பத்தில் 3ஆம் இடத்துல நீச்சமாக இருக்கார், அப்புறம் 4ஆம் இடத்துல குரு பார்வை 5ஆம் இடத்துல இருக்கார். ஸோ முதல் 2 நாள் தான் ஒரு வருமானத்தில் கூட கொஞ்சம் தடை இருக்கலாம், தாமதம் ஆகலாம். ஆனால் மற்ற 5 நாளும் சூப்பரான ஒரு காலகட்டம். 11க்குடையவன் நல்ல நிலையில் இருக்கார், 11ஆம் வீட்டில் சுக்கிரன் அமர்ந்திருக்கிறார். இப்படி உங்களை பொறுத்தவரையிலையும் இந்த ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு இந்த வாரம் உன்னதமான ஒரு வாரமாகத்தான் விளங்கப் போகிறது. சாதிக்க போகிறீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு, ரேஸு, லாட்ரி, ஆன்லைன் பிஸ்னஸ், ட்ரேடிங், மியூச்சுவல் ஃபண்டு, இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடியவர்களுக்கும் ஒரு அற்புதமான காலகட்டமாகத்தான் அமையப்போகிறது. எலக்ட்ரானிக்கல் குட்ஸ் வியாபாரம் பண்ணுறவங்க, கம்ப்யூட்டர், லேப்டாப் போன்ற கம்ப்யூட்டர் வச்சு நடத்தக்கூடியவர்கள், இவங்களுக்கெல்லாம் சிறப்பான நேரம். இந்த சனி செவ்வாய் பார்வை இருக்கிறதால இந்த எலக்ட்ரிசிட்டி போர்டில் வேலை பார்க்குறவங்க கூட கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். மற்றபடி உங்களுக்கு இந்த வாரம் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து கொள்ளுங்கள், பெருமாளை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு சூப்பராக அமையப்போகுது. நன்றி, வாழ்க வளமுடன். எங்களுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.